Good morning everyone. இன்னைக்கு நாம பார்க்க போற வேர்ட் fiend. Fiend அப்படினா ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்று cruel person, மிகவும் மோசமான நபர். இரண்டாவது an enthusiast or addict or a person who is very interested in a particular thing. அதாவது தமிழில் ஒன்றின் மீது அதீத ஆர்வமுடையவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். த போலீஸ் காட் த ஃபீல்ட் வெரி குயிக்லி. போலீஸ் அந்த மோசமான நபரை ரொம்ப சீக்கிரமாகவே பிடிச்சிட்டாங்க. மை சிஸ்டர் இஸ் எ டீ ஃபீல்ட். ஷி ட்ரிங்க்ஸ் 6 cups ஆஃப் டீ பர் டே. என்னுடைய சகோதரி ஒரு டீ பைத்தியம், ஒரு நாளைக்கு 6 கப்பு டீ குடிப்பா. இதில் நம்ம பைத்தியன்னு சொன்னால் கோச்சிப்பாங்க தமிழில். அவங்கள நீங்கள் இன்டைரக்டாக டீ ஃபீண்ட் அப்படின்னு நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபீண்டிஷ். ஃபீண்டிஷ்ன்றது அட்ஜெக்டிவ், ஃபீண்ட் அப்படின்றது நவுன். டு டிஸ்கிரைப் சம்திங் எக்ஸ்ட்ரீம்லி குரூயல், வீக் ஆர் அன்பிளசன்ட். இட் கேன் ஆல்சோ டிஸ்கிரைப் சம்திங் தட் இஸ் இன்க்ரெடிபிளி காம்ப்ளெக்ஸ் ஆர் டிஃபிகல்ட் டு டீல் வித். அதாவது குரியல்ட்டி மட்டும் கிடையாது, ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது, காம்ப்ளெக்ஸாக இருக்குன்றதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபீண்டிஷ்ன்ற வேர்டை பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். த மேக்ஸ் டீச்சர் கேவ் அஸ் எ ஃபீண்டிஷ் பசில் தட் நோ ஒன் இன் த கிளாஸ் குட் சால்வ். மேக்ஸ் டீச்சரை ரொம்ப கடினமான பசில் கொடுத்துட்டாங்க, யாராலையும் கிளாஸில் சால்வ் பண்ண முடியல. அதுதான் இதுக்கு அர்த்தம். இந்த இடத்துல ஃபீண்டிஷ் அப்படின்ற வேர்ட் அந்த பசில் எவ்வளவு கடினமானதாக இருந்ததை டிஸ்கிரைப் பண்ணி வருது. இந்த இடத்துல குரியல் அப்படின்ற மீனிங்கில் அது வரலை. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த வில்லன் ஹேட்ச்ட் எ ஃபீண்டிஷ் பிளான் டு கிட்னாப் த ஹீரோயின். கதாநாயகியை கடத்துவதற்கு வில்லன் ஒரு வஞ்சகமான திட்டத்தை தீட்டினான். இந்த இடத்துல ஃபீண்டிஷ் அப்படின்ற வேர்ட் குரியல் அப்படின்ற ஆர் விக்கட் அப்படின்ற மீனிங்கில் இங்கே பயன்படுத்தப்பட்டு இருக்கு. தேர்ட் எக்ஸாம்பிள். இன் சம்மர் தெர் இஸ் எ ஃபீண்டிஷ் ஹீட் இன் த கிச்சன் இன் த ஆஃப்டர்நூன். சம்மர் சீசனில் மதிய வேளைகளில் சமையலறையில் கடுமையான வெப்பம் இருக்கிறது. இந்த இடத்துல கடுமையான, அதாவது எந்த அளவுக்கு வெப்பம் இருக்குது, ரொம்ப அதிகமான ஸ்கார்ச்சிங், அந்த கடுமையான தன்மையை குறிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஃபீண்டிஷ்ன்ற வேர்டு பயன்படுத்தப்பட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபீண்டிஷ்லி. ஃபீண்டிஷ்லினா அட்வர்பு தான். ஃபீண்ட் அப்படின்றது நவுன், ஃபீண்டிஷ் அப்படின்றது அட்ஜெக்டிவ், ஃபீண்டிஷ்லி அப்படின்றது அட்வர்ப். ஐ டோன்ட் நோ ஒய் ஹீ இஸ் பிஹேவிங் ஸோ ஃபீண்டிஷ்லி டுவர்ட் ஹிஸ் ஒய்ஃப். அவன் ஏன் தன்னுடைய மனைவி கிட்ட இவ்வளவு கடுமையாக நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியலை. செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த சாசரஸ் லாஃப்ட் ஃபீண்டிஷ்லி ஸோ எவ்ரி ஒன் வாஸ் ஃப்ரைட்டன்ட். அந்த சூனியக்காரி பயங்கரமாக, அதாவது கொடூரமாக சிரித்தால், அதனால் அனைவரும் பயந்தனர். இந்த இடத்துல சிரிக்கிறது அந்த வினையை விலக்கி வர்றது அட்வர்ப். அப்போ லாஃப்ட் ஃபீண்டிஷ்லி, அவள் எப்படி சிரிச்சா, ரொம்ப கொடூரமாக சிரிச்சா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அட்வர்ப்ன்றது வினையை விலக்கி வரும் அல்லது செயலை விலக்கி வருவது தான் அட்வர்ப். வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ். ஃபர்ஸ்ட் கிட்னாப். கிட்னாப் அப்படின்னா டேக்கிங் எ பர்சன் அவே பை ஃபோர்ஸ், வலுக்கட்டாயமாக ஒருவரை ஒரு இடத்திலிருந்து கடத்தி செல்லுதல், அதாவது ஆள் கடத்தல்னு அர்த்தம். செகண்ட் ஹேட்ச்ட் எ பிளான் அப்படின்னா திட்டம் தீட்டுதல்னு அர்த்தம். ஃப்ரைட்டன் அப்படின்னா பயப்படுதல். சாசரஸ் அப்படின்னா சூனியக்காரி. நம்ம பொதுவாக சூனியக்காரினா விச் அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கு சாசரஸ் அப்படின்ற வேர்டையே நம்ம பயன்படுத்தலாம், அதாவது பெண் சூனியக்காரின்னு அர்த்தம். இங்கே ஒரு சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். இனிமேல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது நீங்கள் ஒரு டீ பைத்தியம், ஒரு கேக் பைத்தியம், ஒரு காஃபி பைத்தியம்னு அந்த மாதிரி சொல்லாமல் ஃபீண்டுன்ற வார்த்தையை நீங்கள் குறிப்பிடலாம். இந்த பிக்சர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு இது புரியும். பேஸ்ட்ரி ஃபீண்ட்னா கேக்கு ரொம்ப சாப்பிட்றவங்க, ஃபிட்னஸ் ஃபீண்ட்னா எப்போ பாரு ஜிம்மில் இருக்கிறவங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.